ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் 1C+ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் ரொம்ப அழகான ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் சென்னையில் வேலை செய்யக்கூடிய விஜயகுமார் பச்சியண்ணன், கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர். அவருடைய பேக்ரவுண்ட்னு சொல்லணும்னா, அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டர் கிராஜுவேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் MBA படிச்சிருக்காரு. MBA படிக்கும்போது, அதுவும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருக்காரு. அது படிக்கும்போது அவருக்கு ஈக்விட்டி ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கு. அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது தான் அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின க்யூரியாசிட்டி வந்திருக்கு. ஸோ முதல்ல அந்த ஈக்விட்டி ரிசர்ச்சை படிக்கும்போது நேரடி பங்கு வாங்கலான்னு தானே உங்களுக்கு தோணியிருக்கும். கண்டிப்பாக. அப்படி உங்களுக்கு உங்கள் கண்ணில் நீங்கள் ஈக்விட்டி ரிசர்ச்சை கற்றுக்கிட்டு கண்ணில் பட்ட முதல் பங்கு எதுன்னு சொல்லுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. SBI வாங்கினீங்க, வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வாங்க? அதுக்கப்புறம் லூபின், சன் ஃபார்மா. ஓகே, இந்த 2 ஸ்டாக்ஸ். நீங்கள் வாங்கின பங்குகள்லேயே உங்களுக்கு வலியும் வேதனையும் கொடுத்த ஒரு பெயர் இருந்தால் சொல்லுங்கள். லூபின். லூபின் தான். லூபின் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அது ஆமாம் சார், கஷ்டப்பட்டு கெஸ்டேஷன் பீரியட் அதிகமாக ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் நேரடியாக வந்தது பங்கு சந்தைக்குள்ள நேரடி பங்கு முதலீடு தான் இல்லையா விஜயகுமார்? முதல்ல அதுதான் பண்ணியிருக்கீங்க. பண்ணி ஓரளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறீங்க. எந்த வயசில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுங்கள். 26. 26 வயதில் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. எந்த வயது வரைக்கும் அந்த ஈக்விட்டி, டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் பண்ணீங்க? ஏன் அதை நிறுத்துனீங்கன்னு சொல்லுங்கள். 28 வரையில் பண்ணிட்டு 2-3 வருஷம் பண்ணீங்க. ஆமாம் சார். அப்புறம் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், வீடு கட்ட வேண்டியது, வீடு கட்ட வேண்டிய தேவை இருந்ததுனால நான் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ என்னோட ஃபோக்கஸ் வந்து அந்த வீடு எங்கே கட்டினீங்க? எந்த ஊரில்? ஊரில் சார், கோபிச்செட்டி. சொந்த ஊரில் கட்டினீங்க வீடு. ஓகே, ஸோ இந்த சொந்த ஊரில் வீடு கட்டுறதுங்கிறது நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு குடும்ப தேவையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேமிலியை நல்லா நம்ம இருக்க வச்சு பார்க்கணுங்கிற ஒரு தேவை. 2வது திருமணம் நடக்கணும்னா சொந்த வீடு இருக்கணும் இல்லையா? அது கரெக்டாக நான் சொல்றது? கரெக்ட். இந்த 2 விஷயம் இருக்கு. இந்த 2 விஷயத்தினால தான் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னு சொல்லலாமா? ஃபேர் இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் போடும்போது உங்கள் மொத்த சேமிப்பையும் அதில் போட்டிங்களா? எப்படி அந்த வீடினுடைய செலவு 100 ரூபாய்னாக்கா நீங்கள் எப்படி அதை ஃபைனான்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னா கேட்கல. 100 ரூபாய்னாக்கா நீங்கள் எப்படி ஃபைனான்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். 100 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 30% வந்து ஓன் மணி சார். ஓன் மணி. 70% லோன். லோன் என்ன லோன் வாங்கினீங்க? ஹோம் லோன் தான் சார். நேரடியாக ஹோம் லோன். ஹோம் லோன் யார்கிட்ட வாங்கினீங்க? நேஷனலைஸ்டு பேங்க் தான் சார். நேஷனலைஸ்ட் பேங்க்ல ஹோம் லோன் வாங்கினீங்க. எவ்வளோ வட்டி இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ எடுக்கும்போது 10.50. 10.5 தான் ஸ்டார்டிங் பர்சன்டேஜ். ஓகே, இந்த லோன் எடுக்கிறீங்க 70%. அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிக்கிறீங்க. என்ன ஏஜ்ல மேரேஜ் பண்ணீங்க? 31 சார். ஓகே, அப்போ தான் மேரேஜ் பண்ணீங்க. வெரி குட். ஓகே, நீங்கள் வேலை செய்யறது சென்னையில் இல்லையா? உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களா? அவங்களும் சென்னையில் தான் ஒர்க். அவங்களும் உங்களோட மாதிரி ஒத்த பேக்ரவுண்ட் உள்ளவங்க, அவங்களும் வேலை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 2 பேரும் ஏர்ன் பண்ணுறீங்க. இப்போ 2 பேரும் ஏர்ன் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியினுடைய சேவிங்ஸ் பொட்டென்ஷியல் ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சேவிங்ஸ் பொட்டென்ஷியல் நமக்கு இருக்குது, இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? அவங்க அதை எப்படி பார்த்தாங்க? 2 பேருடைய உங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் ஈக்விட்டி பக்கம் சாயக்கூடிய நபர், அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அவங்கள பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஈக்விட்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அவங்க வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவலாக எல்லா லேடிஸ் ஆசைப்படுற மாதிரி தான், கோல்டு சிட் போடலாம், கோல்டு வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க சார். ஸோ எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து, சரி அவங்க அதை பண்ணாங்க, நீங்கள் இதை பண்ணலாம், சரி நான் இது சப்போர்ட் பண்ணுறேன், அவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். ஓகே, அப்படி தான் பண்ணுறீங்க. பண்ணணும். ஓகே, ஸோ 2 பேருடைய சேமிப்பு விகிதங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸ் ரேட் பெர்சன்டேஜ் வந்து 60%. 60% ரெண்டு பேரும் சேவ் பண்றீங்க. பண்றேன் சார். அப்பனா உங்களுடைய லைஃப் வந்து நீங்க ரொம்ப கரெக்டா ஒரு கட்டுக்கோப்பா தான் வச்சிருக்கீங்க. கட்டுக்கோப்பா. அவங்க என்னன்னா அடிஷ்னலா பார்த்தீங்கன்னா சார், என் பொண்ணுக்காக எஸ்எஸ்ஒய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல அதுலயே ஸ்டார்ட் போடுறாங்க. பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு என் பையனுக்காக வந்துட்டு பிபிஎஃப் ஸ்டார்ட் நீங்க பண்ணோம். நீங்க பையனுக்கு போடுறீங்க, அவங்க ஆமா, பொண்ணுக்கு பொண்ணுக்கு வெரி போடுறோம். இன்ட்ரெஸ்டிங். ஆமா. ஸோ அவங்களுக்கும் நீங்க சேவ் பண்ண சேவ் ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. அப்புறம் அந்த கோல்டு சிட்டெல்லாம் கொஞ்சம் யோசிச்சேன் சார். எனக்கு அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் நான் எஸ்ஜிபிக்கு மாத்தினேன். நம்ம கவர்மெண்ட் எஸ்ஜிபி அவங்கள நீங்க எஸ்ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க எஸ்ஜிபில தான் மேக்ஸிமம் வச்சிருக்காங்க. எஸ்ஜிபில தான் இருக்கு மேக்ஸிமம். சிட்டெல்லாம் இப்ப கிடையாது சார் ஆக்சுவலா. எப்படி அது நடந்தது? யூஸ்வலா ஒத்துக்கவே மாட்டாங்களே, எப்படி நடந்தது? கொஞ்சம் சீக்ரெட் சொல்லுங்க. ஏன்னா நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ எஸ்ஜிபி இல்லைன்னா கூட அந்த நகைச்சீட்லேருந்து வெளியே வருதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிக்கல் தான். எப்படி வந்தீங்க சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த சேதாரம், அந்த கால்குலேஷனு, நம்ம இதெல்லாம் போட்டு, ரெண்டாவது நம்ம ஒரு ஆர்னமெண்ட்ஸ்னு ஒன்று வாங்கும்போது வந்து அது ரொம்ப நாளைக்கு அவுடேட்டட் ஆயிருது அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன உடனே நம்ம இது வந்து ரொம்ப 2-3 இயர்ஸ் கழிச்சு அதை போட திரும்ப மாத்திட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஆர்னமெண்ட்ஸா பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தோம்னா லெட் அஸ் கோ ஃபார் எஸ்ஜிபி அப்படின்னு ஃபர்ஸ்ட் போனோம் சார். அப்புறம் நம்ம நம்ம ஐதாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோல்டு ETF. ஸோ நீங்க ஐதாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, பண்ணலையா? பண்ணிட்டு இருந்தேன் சார். என்ன பண்ணிட்டு எஸ்ஜிபியும் இந்த கோல்டு சிட் இந்த மாதிரி அவ்வளவுதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஈக்விட்டி இல்ல. ஈக்விட்டி கிடையாது. ஸோ என்ன ஏஜ்ல நீங்க இப்போ இங்க வந்து இப்போ என்ன ஏஜ்ல? இங்க வரும்போது ஐ திங்க் 35, 34 எல்லாம் இருக்கு. ஓகே. வந்தபோது உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து நீங்க ஏற்கனவே ஈக்விட்டி ரிசர்ச் எல்லாம் கத்துட்டு தானே மார்க்கெட்ல வந்தீங்க, எஸ்பிஐ எல்லாம் வாங்கினீங்க. ஏன் நீங்க வந்து மறுபடியும் ஈக்விட்டி பக்கம் போகலன்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஏன் மறுபடியும் போய் நேரடி பங்கு முதலீடு நீங்க செய்யல? இல்ல சார், எனக்கு இந்த இதுக்கு அப்புறம் குழந்தைங்களை பார்க்கறது, ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றது, நார்மல் ஒர்க்கு லைஃப்ல கரியர்ல க்ரோத் பார்க்கறது ஃபோக்கஸ் இருந்ததுனால, ஸோ ஐ தாட் நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட சப்போர்ட்டோட அட்வைஸோட பண்ணலாம். ரெண்டாவது நம்மளோட ஓன் பயாஸ் நம்மளை வந்துட்டு பண்ணக்கூடாது. ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா, கரெக்டான கைடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து. பட் உங்களுடைய ஒத்த வயது உடையவர்கள் அல்லது உங்களோட கொஞ்சம் இளையவர்கள் எல்லாமே நினைக்கிறது என்னன்னாக்கா, அது நம்மளே பண்ணி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் எப்படி உங்களுக்கு வராம இருந்ததுன்றதான் என்னுடைய கொஸ்டின். இல்லை சார், அந்த மாதிரி எந்த ஃபீலிங் வரல. எனக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கிடைக்கணும். சப்போர்ட் இருந்தால் தான் பண்ணணும். நம்ம ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நீங்கள் பேசுகிறீங்களே, லஞ்சில் பேசுவீங்க, சினிமாவுக்கு போகும்போது பேசுவீங்க, கேஷுவலாக டீ டைமில். அப்போ எல்லாருமே வந்து இல்லை நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வேறு வழிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், வேறு முதலீட்டு வழிகள்லாம். அதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க அவங்கள்ட்ட? அதெல்லாம் லிசன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஒரு வேறு ஃபீல்டில் இருக்கோம், நம்ம அதுக்கு நிறைய ஒர்க்கு போட வேண்டியது வரும், அதுக்கு டைம் ஒதுக்க வேண்டியது வரும், மெயினாக டைம் ஒதுக்க வேண்டியது வரும், டைம் ஒதுக்கி நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது வரும், நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்துட்டு ஐ கெட் சப்போர்ட் ஃப்ரம் ஒரு நல்ல ஒரு அட்வைசர் கிட்ட. பட் நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, இது ஏன் இப்படி பண்ணுற, இது ஏன் இப்படி பண்ணுற சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறது இதுதான். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட ஒர்க்கில் இருக்கோம். ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற ரீசன் இருக்குது சார். நம்ம ஸோ நீங்களா போய் நேரடியாக மியூச்சுவல் ஃபண்ட் கூட தேர்வு செஞ்சு முதலீடு செய்ய முயற்சிக்கலாம் இல்லையா? பண்ணியிருக்கேன் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லிக்விட் ஃபண்ட், அவ்வளோ பார்க்கிங்காக எமர்ஜென்சி ஃபண்ட் பார்க்கிங். சரி, இப்போ இங்கே சேர்ந்தீங்க. இங்கே சேர்ந்த உடனே நம்ம நேராக 1 crore அப்படின்ற இலக்கை பற்றி பேசுகிறோம், 6 மைல் ஸ்டோனை பற்றி பேசுகிறோம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடின்னு. இந்த மைல் ஸ்டோனை நம்ம இந்த நாளைக்குள்ள அடையணும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனுக்கு ஏதாவது செட் பண்ணீங்களா? செட் பண்ண எவ்வளவு நல்ல வரணும்? வித்தின் 6 மந்த்ல ஃபர்ஸ்ட் மைல் 6 மந்த்லயே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் மைல் ஸ்டோனுக்கு கண்டிப்பா வந்து 1.5 இயர் கால்குலேட் பண்ணி. ஸோ நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் 2 வருஷத்துல நீங்க வந்து 2 மைல் ஸ்டோன் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க. எப்படி அச்சீவ் பண்ணீங்க? பண்ணிட்டேன் சார். ஆக்சுவலா சேவிங்ஸ் ரேட்டை வந்து ரைஸ் பண்ணிட்டு அப்பப்போ வந்து நம்ம ஆர்எம் கிட்ட கேட்டு, ரைக்கு நான் இன்னைக்கு ஃபண்டு வச்சிருக்கேன், ஏதாவது போட முடியுமா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவர் அது கரெக்டான கால் கொடுப்பாரு. அப்போ நான் அது டிரான்சாக்ஷன் பண்ணி அப்படி பண்ணுறேன். இப்போ நீங்கள் 2 மைல் ஸ்டோன் முடிச்சிங்க. 3வது மைல் ஸ்டோன் ரீச் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு? 3வது மைல் ஸ்டோன் எகைன் 1 இயர் ஆகிடுது சார். ஏன்னா ஷார்ட் பிரேக் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருந்தது, அதனால. ஸோ 3 இயர்ஸில் நீங்கள் 3 மைல் ஸ்டோன் 10 லட்சம் வந்துட்டீங்க. இப்போ 4th மைல் ஸ்டோனை எப்போ ரீச் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கா? ஏன்னா அது கொஞ்சம்
ஒரு ஸ்டீப் கிளைம்ப் இல்லையா? ஆமா. ஸோ அதுக்கு ஏதாவது கணக்கு அது வச்சிருக்கீங்களா? வந்து இயர் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர்க்குள்ள ரீச் ஆயிரணும். அது எத்தனை நாள்? 2027 3லேருந்து மார்ச் 4க்கு எவ்வளோ நாள்? 2 வருஷமா? 2 வருஷம் சார். 2 இயர்ஸ்ல 2 போகலான்னு இயர்ஸ்ல பார்க்குறீங்க. போகணும். பட் அதுக்கு முன்னாடியே போகணும்னு ஆசைப்படுறேன். பட் ஒரு சின்ன கேள்வி. சரி. இது நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. உங்க வைஃபினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க கண்டினியூஸா? என் ஒய்ஃப் வந்து இப்போ வந்து இந்த மோஸ்ட்லி இடிஎஃப்ல வச்சிருக்காங்க சார். ஓகே. அது மட்டும் தான். அவ்வளவுதான். மோஸ்ட்லி அது மட்டும் தான். அப்புறம் எஸ்எஸ்ஒய் பண்றாங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஆர்டி அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு கேஷ் வேணுங்கிறதுக்காக ஸோ அவங்களதெல்லாம் கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ். நீங்க தான் அக்ரெசிவ் இன்வெஸ்டர். ஓகே. இங்க சென்னையில வீடு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணலையா? அந்த கம்பல்ஷன் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லையா? இல்ல. யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் ரெண்ட். கம்ஃபர்டபுள். அண்ட் ஆல்சோ என் ஒய்ஃபே வந்து ஒரு டைம் அந்த தாட் வந்தது என் ஒய்ஃபுக்கு. பட் அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம வீடு வாங்குறதுங்கிறது ரொம்ப இன்ஃப்ளேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ ஃபுல்லாக லோன் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு வீடு கன்சம்ஷன் பர்பஸ்க்கு இருக்குது. லெட் இட் பி. நம்ம வாடகைக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாடகையில் தான் இருக்கீங்க. வாடகையில் தான் இருக்கு. ஓகே. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் ஒரு வீடு வச்சிருக்காங்க? எத்தனை பேர் 2 வீடு வச்சிருக்காங்க? உங்களோட ஒத்த வயதுடையவர்கள், ஒரே லெவல்ல சோஷியலா இருக்கிறவங்க, ஒரு வீடு வச்சிருக்கவங்க எவ்வளோ பேர் பர்சன்டேஜ்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் 100 பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர்கிட்ட ஒரு வீடு சென்னையில் இருக்கு? ஒரு வீடு இருக்கிறவங்க மேக்ஸிமம் 50% 50% வாங்கியிருக்காங்க. 50% வாங்கியிருக்காங்க. இன்னும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ற ஆட்களும் இருக்காங்க. மற்றவங்க இருக்காங்க. மற்றவங்க இப்போ இருக்காங்க. அவங்களுடைய ப்ரையாரிட்டி இன்னைக்கு என்னவா இருக்கு? நீங்க உங்களுடைய ப்ரையாரிட்டி இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி மைல் ஸ்டோனை ரீச் பண்ணணும், அடுத்து 25 போகணும், 50 லேக் 1 crore போகணும். பட் அவங்களுடைய ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கு இல்லையா? அவங்க இதுதான் முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. மோஸ்ட்லி நான் பேசின அளவுக்கு வீடு தான் சார் நினைக்கிறாங்க எல்லாருமே. ஒரு வீடு வாங்கணும், ஹார்ட் அசெட் இருக்கணும்னு தான் சார் எல்லாருமே நினைக்கிறாங்க. மோஸ்ட்லி கடன் இல்லாம வாங்க முடியுமா உங்களால? கடன் இல்லாத மேக்ஸிமம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து சார். ஒவ்வொருத்தரும் வந்து 50%ஆவது போடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 2-3 பேரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 50%ஆவது போட்டு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேர் நான் அதிகமாக கேட்டதில்லை எவ்வளோ போடுறீங்க. ஸோ இது பெரிய கான்வர்சேஷன் பாயிண்ட் இல்லை. கான்வர்சேஷன். சரி. இப்போ எவ்வளோ ரிட்டர்ன் வருது அல்லது வரணும் அப்படிங்கிறத பற்றி சோஷியல் கான்வர்சேஷன் உண்டா உங்க நண்பர்கள் கூட? உண்டு சார். என்ன என்ன ஒரு நியாயமான ரிட்டர்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க? என்னை பொறுத்தவரையில் நான் 12% மினிமம் ரீசனபிள். சரி. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்குது சார். சில பேர் சொல்லுவாங்க ஸ்மால் கேப்பில் பண்ணால் 20 வரும். சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10% ரிட்டர்ன் கிடைச்சா போகுது. அதாவது வந்து எஃப்டி அந்த ஆர்டி ஆர் சம்திங் +2, 3 அந்த மாதிரி 4% கிடைச்சா போகுது அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க சார். கொஞ்சம் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எனக்கு 20% வரையில் கிடைக்குமா அப்படின்னு நல்லா எதிர்பார்க்குறாங்க. ஸ்மால் கேப் பண்ணால் நல்லா கிடைக்குமா அப்படின்னு நல்லா கேட்பாங்க. பட் ஆக்சுவலாக பண்ணுறாங்களா? இல்லை சார், பண்ணல. அந்த அளவுக்கு பண்ணணும் தான் யாரும் என்கிட்ட இதுவரையில் சொன்னது இல்லை. பண்ணால் டெஃபினட்டாக சொல்லுவாங்கல்ல. தெரியல சார். ஏன் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் அபிப்பிராயம் ஏன் அவங்களால பண்ண முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மார்க்கெட்டுங்கிறது இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன்னுங்கிறது. அது வந்து நிறைய டைம் ஒதுக்கணும், நிறையா வந்து படிக்கணும், நிறையா வந்து பொறுமை வேணும், டிசிப்ளின் வேணும், அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல நினைக்கிறேன் சார். அதுக்கான டைம் மேபி கிடைக்காம இருக்கலாம் அவங்களுக்கு. மேபி அவங்களால எஃபர்ட் போட முடியல. கரெக்ட். கெப்பாசிட்டி இல்லை. கெப்பாசிட்டி இது கெப்பாசிட்டி சம்பந்தப்பட்டது இல்லை. ஒருவேளை அவங்க இந்த வேலையில இல்லைனாக்கா பண்ண முடியும். அதையே பண்ண முடியும். அதுல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்க நட்பு வட்டத்தில் எனக்கு இந்த ஐடி ஜாப்லாம் வேண்டாம், நான் ஃபுல் டைம் இன்வெஸ்டரா போறேன்னு யாராவது போயிருக்காங்களா உங்க நண்பர்கள்ல? ஃபுல் டைம் ஒருத்தர் வந்து ட்ரேடிங் பண்ணு ட்ரை பண்ணார். என்னாச்சு? பட் அவர்னால சக்சஸ் பண்ண முடியல. திரும்ப வேலைக்கு வந்துட்டார். வெரி குட். ஒரு வேலை கிடைச்சது, அதான் நல்ல விஷயம். ஆமா சார். அது அந்த டைம் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா ஏதோ போய் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து பண்ணினாரு சார். பட் அவர் இன்னைக்கு அது பண்ண முடியுமா? சப்போஸ் இன்னைக்கு ஒருத்தன் வந்து ஐடி ஜாப் வேண்டாம், நான் ஃபுல் டைம் மார்க்கெட்டுக்கு போறேன்னு ரிசைன் பண்ணிட்டு போனா 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவங்களால திருப்பி வேலைக்குள்ள வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கஷ்டம் சார். கஷ்டம். அப்போ அவர் லக்கின்னு தான் நீங்க ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பா லக்கி தான் சார். ஸோ ஃபுல் டைம் இன்வெஸ்டராக ஒருத்தன் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஐடி ஜாப் விட்டு போகக்கூடாதுங்கிறதா உங்களுடைய கருத்து? கண்டிப்பா போகக்கூடாது சார். அது கெரியர்ல என்ன க்ரோத் ஆகும்னு நினைக்கணும். நீங்க வந்துட்டீங்க ஒரு ஃபீல்டில், அதுல எப்படி க்ரோத் ஆகும்னு நினைக்கணும்னு தான் கண்டிப்பா நினைக்கிறேன் சார். நான் பர்சனலாக அப்படி தான் நினைக்கிறேன். சரி. இப்போ இந்த ஃபண்டு இருக்கணுமா? எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் M2Wல நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க? உங்களுக்கு என்ன கிடைச்சிது? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
M2Wல நான் சாலிடாக எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டோட இன்வெஸ்ட் பண்ணணும். 12 to 15% அட் த லாங் டேர்மில், நாட் இன் ஷார்ட் டேர்ம் கிடைக்கும். நம்ம லெட்டஸ் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணேன் சார். நம்ம மார்க்கெட் நல்லாவே இருக்குது இப்போது. நான் கொடுக்குற கால்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கால்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்பப்போ லம்சம் பண்ணுறேன். எஸ்ஐபி கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். எஸ்ஐபி வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸும் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு தான் சார். ஸோ சம்பளம் உயர்ந்தாக்கா நீங்கள் எஸ்ஐபி உயர்த்தியிருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர் சம் அமௌண்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். இந்த வருஷம் சம் அமௌண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்ஐபி ரைஸ் பண்ணியிருக்கேன். நான் நம்ம ஆரம் கிட்ட கேட்டுட்டு, ரமேஷ் சார் கிட்ட கேட்டுட்டு என்ன எஸ்ஐபி உயர்த்தலான் இருக்கேன். நீங்கள் அதாவது ஃபண்டு கொடுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஈக்விட்டி எல்லாம் நீங்கள் வெளியே எடுக்க வேண்டியது வீடு கட்டும்போது அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஈக்விட்டிக்குள்ளே மறுபடியும் வரல? ஒரு 5 இயர்ஸ் சார். 5 இயர்ஸ் போயிடுச்சு. 5 இயர்ஸ் 5-6 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் திரும்ப வரீங்களா? அதற்கான ஒரு சூழ்நிலை இல்லையா? இல்லை சூழ்நிலை தான் சார். ஃபினான்ஸ் சூழ்நிலை தான். நம்ம கேஷ் ஃப்ளோ வந்து வில் கோ டு லோன், இஎம்ஐ. அதனால தான் பண்ண முடியல. ஓகே. இப்போ எவ்வளோ ஹோம் லோன் நீங்கள் முதல்ல 70 வாங்கினேன்னு சொன்னீங்க. 100 ரூபா மதிப்புள்ள வீட்டில் 70 ரூபா லோன் வாங்கினீங்க. சார். இன்னைக்கு எவ்வளோ ரூபா இன்னும் பாக்கி இருக்கு கொடுக்க வேண்டியது? இல்லை சார், எல்லா லோன் ஃபுல்லி பெய்ட். வீடு இப்போ உங்கள் வீடு தான். ஆமாம் சார். ஒன்றும் கடன் கிடையாது. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கும்போது நீங்கள் லோனை முடிச்சிங்க, கொடுத்து முடிச்சிங்க? கடைசியாக முடிக்கும்போது ஐ திங்க் 7.2 சார். ஓகே. கிட்டத்தட்ட பாட்டம்லேயே முடிச்சிருக்கீங்க. பாட்டம்ல தான். உங்களுக்கு தோணலையா இல்லை அது இருக்கட்டும், அதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு தோணலையா? அது ஏன் முடிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? தெரில சார், என்ன ரீசன்னு தெரில. பட் அதில் ஒரு எய்மாக இருந்தது. ஓகே. எய்மாக இருந்தது, நம்ம முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற எய்ம் இருந்தது. ஸோ அதனால் அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன் சார். இப்போ நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் 4 இயர்ஸில் நல்ல ப்ரோக்ரஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸில் இன்னும் நல்ல ப்ரோக்ரஸ் வரும். இப்போ உங்களுக்கு எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் மூலமாக இந்த இலக்கை அடைய வேண்டும்னு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா? அது 1 கோடியா, அல்லது அதை விட கம்மியா, அல்லது அதை விட அதிகமா? என்ன நம்பர் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரேஷனல் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 1 crore சார். அதுதான் ஆஸ்பிரேஷன் நம்பர். நம்ம அதுக்காக தான் நம்ம M2W ஜாயின் பண்ணோம். எனக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு. அதுதான் சார் ஆஸ்பிரேஷன் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் வில் டேக் அ கால் சார். ஓகே. அப்போ அதை விட ஒரு ஹையர் நம்பர் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். நீங்கள் நம்பர் இருக்கலாம் சார், கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே. ஃபயர். ஓகே. ஃபயர். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர்மெண்ட் ஏர்லி, ரிட்டையர் ஏர்லி, ஃபயர் விடுறதுன்றது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அந்த ஏஜில் இருக்கீங்க, அதனால் கேட்குறேன். எனக்கு அந்த மாதிரி இந்த தாட் வரல சார். நம்ம ஏர்லியராக ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு தாட் வரல. பிகாஸ் என்னோட ஃபாதருக்கு இன்னைக்கு 75 ஆகுது. ஸ்டில் ஹி இஸ் ஒர்க்கிங். அவர் வேலை பண்ணுறாரு. அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால அந்த ஃபயர் பற்றிலாம் நான் எதுவும் யோசிச்சு. நோ ஃபயர் ஃபார் யூ. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த். அவர்கிட்ட பேசுவீங்களா? என்ன உங்கள் அப்பா கேட்பாரா எவ்வளோ நாள் வேலை பண்ண போகிறீங்க, எப்படி இது பண்ண போகிறீங்க, இப்படியே அதை கேட்பாரா? இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே, அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா எவ்வளோ நாள் நான் ரிட்டையர் ஆகலான்னு இருக்கேன்னு? சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவார்? அந்த மாதிரி கான்வர்சேஷன் இல்லை. அவர் மோஸ்ட்லி சொல்லணும் உழைச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அது சொல்லுவார். உழைக்கணும். இன்னும் அவர் உழைக்கிறாரு. அவர் ஒரு ரோல் மாடல் எனக்கு. அதனால அவர் உழைக்கிறது. ஸோ சொல்கிறாரு தெளிவாக உங்கள்கிட்ட, இதை நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். உழைச்சிட்டே இருக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ இந்த 1 கோடி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன். நீங்கள் ஆல்ரெடி 3 மைல்ஸ்டோன் முடிச்சிட்டீங்க. 4வது நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் 5வது 6வது போனோம். இதுக்கு அடுத்தது என்னன்றது அடிக்கடி யோசிப்பீங்களா, அல்லது முதல்ல இதை பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு யோசிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் த தாட் ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் இதை பண்ணணுங்கிறது அவ்வளோதான். ஸோ உங்களை பொறுத்த மட்டும் அடுத்த 4வது மைல்ஸ்டோனை எப்படி ரீச் பண்ணுறதுக்கு மைண்டில் தான் சார். ஸ்டெப் பை ஸ்டெப் தான். நான் 1 கோடிக்கு அப்புறம் நான் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன்லாம் உங்களுக்கு. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதாவது பிரத்யேகமாக அதர் தேன் சுகன்யா சம்ருதி ஃபார் உங்கள் மகளுக்கான பண்ணுறது, சன்னுக்கு பிபிஎஃப் போடுறேன்னு சொன்னீங்க, இது 2 தவிர ஈக்விட்டி சைடில் குழந்தைங்களுக்கு அவங்க பேரில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இன்னும் இல்லை சார். ஏன் அப்படி? ஏன்னா நீங்கள் எல்லாம் கான்செப்டுவலாக யோசிக்கிறீங்க. ஏன் அவங்களுக்கு சின்ன வயசுல ஏன் ஈக்விட்டிக்கான ஒரு எக்ஸ்போஷரை உருவாக்கலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் ஒரு டைம் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண நம்ம ஆரம்பிக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன் சார். அப்புறம் சம் ரீசன்னால அப்படியே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசலை. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். அது எப்படி ஈக்விட்டி சைடு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ குழந்தை. ஏன்னா அவங்க இருக்கிற ஏஜில் நீங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா 18 இயர்ஸ் ஆகிறச்ச அவங்க பேர்லேயே ஒரு கார்பஸ் இருக்குல்ல. கரெக்ட் சார். அப்போ அன்னைக்கு காலேஜ் படிப்போ அல்லது அதுக்கு அடுத்த கட்டமாக திருமணம் அல்லது வேற விஷயங்களுக்கோ
பணம் உங்களுடைய சேமிப்புலேருந்து வரதை விட காம்பவுண்டிங்லேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுடைய சேமிப்பு உங்களுக்கே அவைலபிளா இருக்கும் உங்களுடைய வருங்காலத்திற்கு. தட் இஸ் உங்களுடைய ஓய்வு காலத்திற்கும் அதையும் கடந்து அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உங்க லைஃப் டைமுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கும் அந்த பணம் இருக்கும். வேறாஸ் நீங்க வந்து உங்க சொந்த காசை போட்டு தான் அவங்களுடைய கல்யாணம் அல்லது மேற்படிப்பு அதெல்லாம் பண்ண வச்சீங்கன்னாக்கா, அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் கணிசமா குறைவாயிடும். நீங்க அவங்களுக்கு செஞ்சீங்கன்ற ஒரு திருப்தி இருந்தாலும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை நீங்க வந்து ஏற்படுத்த ஒரு சிக்கல் வரலாம் இல்லையா? இதை பத்தி நீங்களும் உங்க ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க? பண்ணியிருக்கேன் சார். பண்ணிட்டு ஐ திங்க் ஒரு டைம் அந்த தாட் வந்தது. நம்ம இப்போதைக்கு SSY இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதை கடந்து அதான் அதை கடந்து நம்ம மேபி ஈக்விட்டி சைடு போக வேண்டிய தேவை வரும். நம்ம டிஸ்கஸ் ஐ திங்க் ஒரு டைம் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த தாட் இருக்குது சார். எனக்கு குழந்தைங்களுக்காக ஈக்விட்டி சைடு கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்கு, 10 வருஷம் டைம் இருக்குல்ல. அப்போ காம்பவுண்டிங் அவங்க லைஃப்ல பிரமாதமா வேலை பண்ணும். ஆமாம். ஓகே. நீங்க பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? புரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம். ஆமாம். அதுல ஏதாவது ட்ரேடிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணதில்லை. இல்லை சார். என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ICICI அக்கௌண்ட் தான். அந்த 3-in-1 அக்கௌண்ட் அது மட்டும். ஸோ நீங்கள் பிளாட்ஃபார்ம் பக்கம் போகல. ஏன் போகல? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்கல்ல, நீங்கள் ஏன் போகல? இல்லை சார், அதில் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ரெண்டாவது வந்துட்டு அதில் ஐ திங்க் அதில் நான் நிறையா படிக்கிறது ஆர்டிகல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ட்விட்டர் as well as எல்லா பேப்பரும் பிஸ்னஸ் பேப்பரில் படிப்போம் சார். நிறையா கிளிச், டெக்னிக்கல் கிளிச், வால்வ் ஃபார் த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த ட்ரேடிங் அந்த மாதிரியெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. பட் அதனால் அந்த ட்ரேடிங்கிற மைண்ட் செட்லேயே நான் ஃபஸ்ட்டே இல்லை சார். அதனால் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினோம்னா, இப்போ லெட்டஸ்ஸே ஒரு ஐசிஐசியோ HDFCயோ ஒரு நல்ல ப்ரோக்கரேஜ் கிட்ட போயிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் வாங்கி லெட்டஸ் மெயின்டைன் த டிமெட்டீரியல் அந்த மாதிரி தான் சார். ஸ்டில் ஐ ஹோல்டு த சேம் அக்கௌண்ட். ஐ திங்க் 17 இயர்ஸ் அதே அக்கௌண்ட். 17 இயர்ஸாக ஒரே ப்ரோக்கர்கிட்ட இருக்கீங்க ICICI? ஆமாம். ஓகே, ரைட், இன்ட்ரெஸ்டிங். ஸோ நல்ல ஸ்டிக்கினஸ் இருக்குது, லாயல்ட்டி இருக்குது. ஓகே. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இங்கே மைல்ஸ்டோன்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க, வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாங்களே பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? என்ன டிஃப்ரென்ஸ் அது உங்கள் லைஃப்பில் எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வந்துட்டு நம்ம அவங்களே பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரேண்டமாக பண்ணுறாங்க சார். நான் ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியோ, எப்போ லம்சம் பண்ணணும், இல்லை எப்போ எந்த ஃபண்டை பிக் பண்ணணும், என்ன இதுக்காக இந்த ஃபண்டை போடணும், அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. இல்லை ரேண்டமாக ஒரு ஸ்மால் கேப் போடுறேன், ஒரு லார்ஜ் கேப், ஒரு ஃப்ளெக்ஸி கேப் போடுறேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தவரையில் அப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு அட்வைஸ் கிடச்சிதுன்னா, நம்ம இப்போ மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் லெட்டஸ் சேவ் கோல்டு ஒரு டைமில் சஜஸ்ட் பண்ணார். அந்த டைமில் கோல்டு நம்ம பண்ணோம். ETF சில்வர் ETF பண்ணோம் சார். அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் வி ஆர் டூயிங் த ஃபண்ட். அது பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு தெரியாது. அந்த அட்வைஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய கேப்பபிலிட்டிங்கிறத விட அந்த எக்ஸ்போசர் நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு இதுதான் சார். அது இப்போ இங்கே சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக இப்போ ஒரு ஃபண்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபண்டில் இன்ன பர்சன்டேஜ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லெட் அஸ் ட்ரை டு புட் தட் பர்சன்டேஜ் மினிமம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். 3 கேள்விகள் உங்கள்கிட்ட இப்போ கேட்க போகிறேன். ஓகே. 5 இயர்ஸ் கழிச்சு விஜயகுமார் ஃபைனான்ஷியலாக எவ்வளோ ரூபா சேமிச்சிருப்பீங்க, எவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கா உங்கள்கிட்ட? 5 இயர்ஸ் கழிச்சு லைஃப்பில் நீங்கள் எங்கே இருப்பீங்க? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிடுச்சா அட்லீஸ்ட் 50% ஆஃப் திஸ் மைல்ஸ்டோன் ரீச் ஆயிடணும். 50 to 70% ரீச் ஆயிடணும் அப்படிங்கிறது சார். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதர் ஆப்ஷன் லைக் குழந்தைங்களுக்கு சேமிக்கிறத பற்றி லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். அந்த மாதிரி 10 இயர்ஸ் கழிச்சு எப்படி லைஃப் இருக்கணும்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை சார், இப்போதைக்கு அதை பற்றி. ஃபைனான்ஷியலாக நீங்கள் 10 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கணும்னு ஒரு இலக்கு செட் பண்ணல? 10 இயர் கழிச்சு கண்டிப்பாக நம்ம அந்த கார்பஸ் நம்ம 1 crore ரீச் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, 1 crore ரீச் பண்ண 10 இயர்ஸ் ஆகுமா? நான் இங்கே இல்லை இங்கிருந்து 10 இயர்ஸ் இல்லை சார், அன்னைக்கு ஆரம்பிச்சு 10 இயர்ஸ். ஓகே, ஆல்ரைட். வேற என்ன உங்களுக்கு ஆஸ்பிரேஷன்? ஏதாவது நான் இதை பண்ணி ஆகணும், இன்னும் நிறைய பணம் சம்பாதிச்சா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆஸ்பிரேஷன் சொல்லுங்க, ஒரு விருப்பம் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஆஸ்பிரேஷன். கண்டிப்பாக கரியர் growth. கரியர் தானா? ஒன்றுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலாக நான் இந்த ஊருக்கு போகணும், அங்கே போய் இதை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த மாதிரி ஒரு வாகனம் வச்சுக்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது? அதெல்லாம் இல்லை சார். ட்ராவல் பண்ணுறதே என்னோட ஹாபி தான். அது பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம மோஸ்ட்லி அது ஒரு RD மாதிரி போட்டுட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ராவல் பண்ணுறது அதுலலாம் எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ணுறதில்ல.
அவ்வளோ பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லை சார். நீங்க யோசிக்கல. உங்க வைஃப்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஆஸ்பிரேஷன் இருக்கு? அவங்க உங்கள்ட்ட மேபி பேசியிருக்காங்க? சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு சிங்கப்பூர் ட்ரிப் போலான்னு. சிங்கப்பூர். வெரி குட். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. தாராளமா போலாம். அதாவது சொல்லலாம் போலாமா அடுத்த மாசமே வேணாலும் போலாம் அப்படின்றேன் நானு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றேன். ஓகே. அந்த மாதிரி தான் சார். லவ்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கிளாரிட்டி, அதாவது எதை நீங்க செய்யலாம், எதை நீங்க செய்யக்கூடாது, என்ன இதுக்கு முன்னாடி செஞ்சீங்க, அதுல என்ன சரியா இருந்தது, ஏன் ஒரு விஷயம் நமக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கல, இதெல்லாம் நீங்க வந்து நல்ல தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒண்ணு. ரெண்டாவது உங்களுடைய டைமுடைய மதிப்பை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து தங்களுடைய நேரத்தினுடைய மதிப்பை தெரியாதனால தான் அவங்க என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மார்க்கெட்ல சில பணமும் போதுமான அளவு ஈட்டாம டைமை இழந்துடுறாங்க. ஓகே. ஸோ அது டைமோட வேல்யூ நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த். மூணாவது, ஐ திங்க் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், நீங்க ஒரு இடத்த அடைய முடியும்ன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப தனித்துவமா நிக்குது. அண்ட் அதுக்கான உங்களுடைய முனைப்பு, இதை நம்ம செய்யணும், இதை நம்ம செய்யணும், நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அது நமக்கே வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா அமைஞ்சிரும். செய்ய வேண்டியது நம்ம செஞ்சிருவோம். அப்படி செய்யும் போது நம்ம இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்ய முடியுமாங்கிறதையும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த மாதிரி நீங்க என்ன எக்ஸ்ட்ரா செய்யலாங்கிறத எப்படி யோசிக்கிறீங்கன்ற சீக்ரெட்டை நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்க. ஏன்னா எஸ்ஐபி பண்றீங்க, அதுக்கும் மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க எப்படி அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எங்கேருந்து வருது? அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கரியர்ல வந்து எப்படி லெட் அஸ் ஏர்ன் மோர், வாட் நெக்ஸ்ட் என்ன ஸ்டடி பண்ணி நம்ம கெரியரில் எப்படி ஒரு லெவல் அப்பு போகலாம், கெரியர் ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஏர்னிங்ஸை அதிகப்படுத்தலாம். ஓகே. அது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சார். ரெண்டாவது லெட் அஸ் கம் டு த சேவிங்ஸ் ரேட். சேவிங்ஸ் ரேட்டை நம்ம எப்படி அதிகப்படுத்திட்டா அதையே நம்ம எப்படி ஸ்டெப் அப் பண்ணியோ இல்லை லம்சம் பண்ணியோ இன்வெஸ்ட் பண்ணி இருக்கும்போது அந்த கார்பஸ் எப்படி ஏர்லியராக பில்டு பண்ணலாம். அதுதான் சார் மெயின். எக்ஸலண்ட் தாட்ஸ். அதாவது ஒரு சிம்பிள் கிளியர் தாட் ப்ராசஸோட நீங்க ஆப்ரேட் பண்றீங்க. அதனால தான் இந்த 3 மைல்ஸ்டோன் நீங்க ஊதி தள்ளிட்டீங்க. இப்போ அடுத்த 3 மைல்ஸ்டோன் கொஞ்சம் ஸ்டீப்பர் கிளைம். பட் அதையும் நீங்க வந்து இதை எப்படி நீங்க 3 வருஷத்துல முடிச்சிட்டீங்களோ அடுத்த ஒரு 7-8 வருஷத்துல நீங்க முடிக்கணும் அப்படின்றதா சார். டோட்டலா அந்த 10 இயர்ஸ்ல அந்த 3+7 அந்த மாதிரி முடிச்சிடணும்னு ஒரு விருப்பம் சார். இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா? இன்சூரன்ஸ் இப்போ ரைஸ் பண்ணிட்டோம் சார். 15 lakhsக்கு ரைஸ் பண்ணி 15 lakhs வச்சிருக்கீங்க. அது போக ஆபீஸ்ல வந்து ஐ திங்க் 6 lakhs. ஸோ 21 lakhs இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் போடலை. அது போட முடியாதனால இப்போ போட முடியாது, லேட் ஆயிடுச்சு. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் விஜயகுமார். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கும் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய படிப்பினைகள், அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அப்புறம் நீங்கள் எப்படி வருங்காலத்தில் ஒரு இலக்கு அடைய போகிறீங்கன்ற அந்த தெளிவை வெளிப்படுத்தியதற்கு நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து தாங்களும் எப்படி கிளியராக திங்க் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு தங்க லைஃப்க்கான பாதை தெரிஞ்சிடும். அந்த பாதையை வெளியே கொண்டு வந்ததுக்கு இன்றைக்கு நீங்கள் நடத்திய இந்த உரையாடல் மிகவும் ஒரு முக்கியமான உரையாடல், மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி. மீண்டும் நம்ம இன்னொரு 1C+ எபிசோடில் இன்னொரு புதிய கெஸ்டோட சந்திப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.